வணக்கம், நான் டாக்டர் அருண்குமாரி, அருண் மெடிக்கல் சென்டர், உடுமல்பேட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா PCOD, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற டாபிக் பற்றி. இது பரவலாக இப்போ பெண்கள் மத்தியில் எல்லாம் பேசப்படுது. இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 10 பெண்களில் 8 பெண்களுக்கு PCOD இருக்கிறதா ஆய்வுகள் சொல்கிறாங்க. PCOD எதனால் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். PCOD ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோலுங்கிறாங்க. அதாவது ஜீன் மூலமாக அம்மாவுக்கு இருக்கிறது குழந்தைகளுக்கு வர்றது, அந்த மாதிரி வர்றது மெயினாக வருது. அதில் 2 வகை இருக்குது. ஒபீஸ் PCOS, லீன் PCOSன்னு பேர். ஒபீஸ் PCOSல ரொம்ப உடம்பெல்லாம் குண்டாக இருப்பாங்க. சில பெண்கள் லீனாக இருப்பாங்க, பட் முகமெல்லாம் பருக்கள் இருக்கும், அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கும். அவங்களுக்கும் லீன் PCOS இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ 2 வகை PCOS நம்ம ட்ரீட் பண்ணணும். PCOS எதனால் வருது அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஓவரி அப்படிங்கிறது கருமுட்டையை சுற்றி நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதா PCOSன்னு சொல்கிறோம். அந்த நீர்க்கட்டிகள் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு வகையில் மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜெனிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஓவரியை சுற்றி ஆண்ட்ரோஜன் ஃப்ளூயிட் ஜாஸ்தி ஆகிறதுனால நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகுது. அந்த நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதுனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறதுனால வெயிட் கெயின் வருது. முகத்தில் பருக்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நிறைய வருது. அன்வான்ட் ஹேர் க்ரோத், ஆண்ட்ரோஜன் லெவல் ஜாஸ்தி ஆகிறதுனால முடிகள் எல்லா இடத்துலையும் முளைக்கிறதா அன்வான்ட் ஹேர் க்ரோத்துங்கிற மீசை மாதிரி முளைக்கிறது. இதெல்லாம் இளம் பெண்களுக்கு இப்போ வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் பேசிக்காக ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட் ப்ராசஸ்டு ஃபுட் நிறைய இன்டேக் எடுத்துக்கிறோம். ஜங்க் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம நிறையா சாப்பிட்றதுனால, கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றது தான் இந்த PCODயோட மெயின் காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நேச்சுரலாக எப்படி இந்த PCODயை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். நம்ம நேச்சுரலாக ப்ரோட்டீன் ரிச் டயட், புரத சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்ணும். நிறைய கீரைகள், பருப்பு வகைகள் நிறையா சேர்த்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிக்கணும். அரிசி உணவுகள் தவிர்க்கணும். மைதா சுத்தமாகவே தவிர்க்கணும். சுகர் நம்ம வெள்ளை சர்க்கரை உபயோகப்படுத்துறத கம்மி பண்ணிக்கணும். சுத்தமாக அவாய்ட் பண்ணால் தான் இந்த PCODயிலிருந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வர முடியும். இந்த மாதிரி வெயிட் ரிடக்ஷன் தான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் PCODயில். வெயிட் ரிடக்ஷனுக்கு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். 40 minutes ஆஃப் வாக் பர் டே இருக்கணும். ஸ்லீப் அடிக்குவேட்டாக 8 hours ஆஃப் ஸ்லீப்பு, 4 liters ஆஃப் வாட்டர் பர் டே நம்ம இன்டேக் பண்ணணும். இதெல்லாம் சாப்பிட்றப்ப நம்மளோட ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் எல்லாம் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த PCODக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னம்னா, இந்த இதில் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் கரெக்டாக ஆகலை அப்படின்னா ஹார்மோன் ரெகுலேட்டர்ஸ் டாக்டர்ஸ் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அண்டர் கைடன்ஸ் ஃப்ரம் டாக்டர்ஸ் தான் நீங்கள் ஹார்மோன் டேப்லெட் சாப்பிட்ணும். அந்த PCODக்கு 3 to 6 months ஹார்மோன் ரெகுலேட்டர்ஸ் கொடுக்குறோம். இதில் எல்லாமே கண்ட்ரோல் ஆனால் லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் நாங்கள் சர்ஜரி இது பண்ணுறோம். சர்ஜரியில் என்ன பண்ணுறோன்னா, லேப்ராஸ்கோப்பாக அந்த ஓவரி சுற்றி இருக்க அந்த நீர்க்கட்டிகளை மட்டும் ட்ரில் பண்ணி அந்த நீர்க்கட்டிகளை மட்டும் ஓட்ட போட்டு விடுவோம். அதில் இருக்க அந்த ஆண்ட்ரோஜன் ஃப்ளூயிட் வெளியே வரப்போ உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ரெகுலரைஸ் ஆயிரும். இருந்தாலும் வெயிட் ரிடக்ஷன் தான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ நேச்சுரலாக நம்ம எப்படி கெட் ரிட் ஆஃப் பண்ணுறதுங்கிறது தான் ஃபஸ்ட் பார்க்கணும். ஸோ நல்லா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ணும். ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அடிக்குவேட்டாக நம்ம தூங்கணும். நம்ம ஸ்ட்ரெஸ் பேட்டர்னை கம்மி பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.